ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சர்க்யூட் பற்றி மட்டும் பார்க்க போறோம். ஸோ எதுக்கு வந்து நம்ம பேசிக் சர்க்யூட்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல இருந்து தான் நான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சர்க்யூட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இதான் வந்து ஒரு சர்க்யூட்டுக்கான எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஒரு சோர்ஸ் இருக்கு, 3 லோடு இருக்கு, RLC ஒரு லோடு இருக்கு. இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். நம்ம அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இது ஒரு க்ளோஸ்டு பாத் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நெட்வொர்க்காகவும் மாத்தலாம், இல்ல ஒரு சர்க்யூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நெட்வொர்க் வந்துன்றது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பல சர்க்யூட், சரிங்களா, ஒரு லூப் 2 லூப் இந்த மாதிரி நிறைய இது சேர்ந்துதான் என்னன்னா ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல வந்து ஒன்னு க்ளோஸ்டு பாத் இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா இது நெட்வொர்க் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த சீரிஸ் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் எலமெண்ட், இப்ப சீரிஸா வந்து ஒரு பாசிவ் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸோ இல்ல கெப்பாசிட்டோ இருந்தா என்ன பண்ணலாம்னா இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை படிச்சாலுமே முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியும். சோ கரண்ட்னா என்னன்னா அதாவது ஒரு சர்க்யூட்ல ஒரு கண்டக்டர்ல ஒரு எலக்ட்ரான் வந்து நகர்வதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கரண்ட் சொல்றோம். அப்ப அந்த எலக்ட்ரானை நகர்த்தத்துக்கு என்ன தேவை அப்படின்னா வோல்டேஜ் தேவை. ஸோ வோல்டேஜ்னா என்னது, ஒரு அழுத்தம் தேவை. ஸோ அப்படின்னா வந்து என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து செல்லுதோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சார்ஜுக்கான இது ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Q = இன்டெக்ரல் ஆஃப் ITD அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எப்பயுமே கண்டக்டர் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் நோக்கி தான் போகும். சரிங்களா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேம் ஈக்குலிபிரியமான பொசிஷன்ல வந்து தண்ணி நகராதோ, ஆனா ஒரு ஹையர், அதாவது ஒரு மலையில இருந்தோ இல்ல வந்து ஒரு உயர்வான இடத்துல இருந்தோ வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுமோ அதே மாதிரி தான் கரண்டும் ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து தான் லோயர் பொட்டன்ஷியல் நோக்கி கரண்ட் போகும். ஸோ லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் வந்து கரண்ட் போகாது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துன்னா வோல்டேஜ்னா என்னன்னா வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா EMF சொல்லலாம், எலக்ட்ரோ மோட்டிவ் போர்ஸ். அதாவது ஒரு எலக்ட்ரானை நகர்த்த தேவையான ஒரு விசையை தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வேலை தேவை, ஒரு ஒர்க் தேவை. அதை நகர்த்துறதுக்கான ஒரு ஒர்க் தேவை. எதை நடத்துறோம்னா ஒரு சார்ஜஸ் வந்து நடத்துறோம். ஸோ வோல்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்றோம், ஒர்க் டவுன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான யூனிட் வந்து ஒர்க் டவுனுக்கு வந்து ஜூல்ஸும் அதுக்கு சார்ஜுக்கான யூனிட் வந்து கூலுமும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவா வந்து நம்மளுக்கு 2 விதமான வோல்டேஜ் இருக்கு. ஒரு வோல்டேஜ் என்னன்னா டிசி வோல்டேஜ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். டிசினா என்னன்னா டைரக்ட் கரண்ட், ஏசினா என்ன அல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ட்னா நேர் திசை மின்னோட்டம், அல்டர்னேட்டிங் கரண்ட்னா மாறு திசை மின்னோட்டம். அப்ப இதுலயே தெரியுது. சரிங்களா? இப்ப இந்த சர்க்யூட்லயே தெரியுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இதுல வந்து கரண்ட் வந்து டைரக்டா போகுது, இதுல வோல்டேஜ் டைரக்டா போகுது. ஆனா இது வந்து எப்படி இருக்கு என்பதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி வந்து என்னது அப்படின்னா கரண்ட் பாசிட்டிவும் நெகட்டிவ் என்ன பண்ணுது என்பதுன்னா மாறி 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 போகுது. சரிங்களா? ஸோ அதனாலதான் இது பேருன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகும்னா இந்த டைரக்ட் கரண்ட் வந்து டைமை பொறுத்து மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா இது வந்து என்ன பண்ணோம்னா டைமை பொறுத்து மாறுது. சரிங்களா? ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா V(t) = Vm sin ωt அப்படின்றத வோல்டேஜுக்கான ஃபார்முலாவா எழுதுறாங்க. சரிங்களா? இதுல வந்து பொலாரிட்டி வந்து பிக்சடா இருக்கும், பிளஸ்னா பிளஸ் மைனஸ்னா மைனஸ். ஆனா இந்த ஏசில வந்து பொலாரிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா பிக்சடா இருக்குது, மாறும், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறும். ஸோ நம்ம பொதுவா வந்து இப்போ எலமெண்ட் சர்க்யூட் எலமெண்ட் பார்க்கும்போது 3 எலமெண்ட் பார்ப்போம். ஒன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸுக்கான சிம்பிள் இது, இது இண்டக்டன்ஸுக்கான சிம்பிள், இது வந்து கெப்பாசிட்டருக்கான சிம்பிள்ஸ். ஸோ ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு இது எல்லாமே ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இது மூணுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் எலமெண்ட். அதாவது பாசிவ் எலமெண்ட். ஆக்டிவ் எலமெண்ட்னா என்னன்னா ஆக்டிவ் எலமெண்ட்னா எதெல்லாம் சப்ளை கொடுக்குதோ அது வந்து ஆக்டிவ் எலமெண்ட். அது சப்ளை யார் டெலிவர் பண்றாங்களோ கொடுக்குறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி, ஒரு ஜெனரேட்டர், இதெல்லாம் வந்து சப்ளை கொடுக்குது, அப்போ அது வந்து ஆக்டிவ் எலமெண்ட். பேசிவ் எலமெண்ட்னா என்ன, யாரெல்லாம் ஒருத்தவங்க வந்து சப்ளை வாங்கிக்கிறாங்களோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு பல்பு
இல்ல ஒரு அயன் பாக்ஸ், இது எல்லாமே வந்து என்னன்னா பேசிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பவர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பவர்னா என்னது? ஒரு வேலை செய்ய தேவையான திறன். அப்ப திறன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு வேலையை வந்து ஒரு செகண்ட்ல முடிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னா பவர். சோ எவ்வளவு செகண்ட்ல வந்து ஒரு வேலையை முடிக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிடபிள்யூ பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோம் அப்படின்றது. சோ அப்போ இதுல வந்து நம்ம ஒர்க் டவுன் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சோ பவருக்கான யூனிட், பவருக்கான ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக்கலா சொல்லணும்னா வோல்டேஜையும் கரண்டையும் பெருக்குனா பவர். இது வந்து எலக்ட்ரிக்கல் பவர். சரிங்களா? இது வந்து என்னது? எலக்ட்ரிக்கல் பவர். இப்ப எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக்கல் பவருடைய யூனிட், எலக்ட்ரிக்கல் பவர் எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பல்போட யூனிட் வந்து 60 வாட்ஸ், ஒரு அயன் பாக்ஸோட யூனிட் வந்து 60 வாட்ஸ், 1000 வாட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட் வந்து வாட்ஸ்ல சொல்றோம். அப்ப மெக்கானிக்கல் பவர்னா என்ன சார் அப்படின்னா, மெக்கானிக்கல் பவர்ன்றது வந்துன்னா ஒரு மோட்டார் இருக்கு இல்லையா? ஒரு மோட்டாருக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை தரோம். அது என்ன பண்ணும்? சுத்துது. அப்ப சுத்தும் போது எவ்வளவு வேகத்துல சுத்துது, இல்ல எவ்வளவு லோட தூக்கிட்டு சுத்தும், எவ்வளவு டார்க்க வந்து உற்பத்தி பண்ணும் அப்படின்றத வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா மெக்கானிக்கல் பவர் வந்து நம்ம ஹெச்பில சொல்றோம். ஒரு ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா 746 வாட்ஸ். 1 ஹெச்பி வந்து ஹெச்பினா ஹார்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னா இது. இப்போ வந்து நம்ம இந்த பவருக்கே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, வாட் செகண்ட் அப்படின்னு ஒரு யூனிட் சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எனர்ஜி. சரிங்களா? எனர்ஜினா என்னன்னா ஒரு வேலையை செய்ய தேவையான திறன் வந்து பவர். அப்ப ஒரு ஒரு வேலையை நம்ம வந்து எவ்வளவு நேரம் நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? இப்ப இந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு தான். ஒரு நாளைக்கு ஃபுல்லா வந்து என்னால வந்து வேலை செய்ய முடியும் என்பது அதான் வந்து எனர்ஜி. சோ அப்ப எனர்ஜின்றது என்னன்னா பவரையும் டைமையும் நம்ம கால்குலேட் பண்றதுதான் வந்து எனர்ஜி. சோ அப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு 50 வாட் வந்து பல்பு வந்து ஒரு 24 மணி நேரமும் எரிஞ்சுது அப்படின்னா அப்ப 50 into 24. சோ அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எனர்ஜி. அப்ப இந்த எனர்ஜியோட யூனிட் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா கிலோ வாட் ஹவர்ல தான் சொல்லுவாங்க, KWH. அப்ப அதாவது 1000 வாட்டு சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா ஒரு யூனிட். சரிங்களா? ஒரு யூனிட் பவர், ஒரு யூனிட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கான யூனிட் வந்து என்னன்னா KWH சொல்லுவாங்க. இல்ல வந்து POT சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் தெர்மல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்ல ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 3.6 மெகா ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனர்ஜிக்கான யூனிட் இது. நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான யூனிட் வந்து KWH தான். இதுதான் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்ப கேட்பாங்க. சரிங்களா? ஏதோ டைம் தான் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எலக்ட்ரிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலை வந்து 3ஆ பிரிக்கலாம். அப்ப என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கண்டக்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர். அப்ப கண்டக்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப கண்டக்டர்னா எதெல்லாம் வந்து தன்னுடைய வந்து கரண்ட வந்து அலோவ் பண்ணுதோ, அனுமதிக்குதோ அது வந்து கண்டக்டர். எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம், காப்பரு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்வரு. சோ இந்த மாதிரியான பொருள், கோல்டு, இது எல்லாமே வந்து என்னன்னா கண்டக்டர். செமி கண்டக்டர்னா எதுனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஒண்ணு வந்து இதுக்கு வந்து இத அலோ பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுக்கணும், இல்ல இது ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை. சோ அதுதான் வந்து என்ன செமி கண்டக்டர். இது வந்து இன்சுலேட்டராகவும் வேலை செய்யும், அதே சமயத்துல வந்து கண்டக்டராகவும் வேலை செய்யும். அப்ப செமி கண்டக்டர் எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கானும் ஜெர்மனியமும். இன்சுலேட்டர்னா என்னன்னா எது வந்து சப்ளை எலக்ட்ரானை வந்து தன்னுடைய அனுமதிக்காதோ அது வந்து என்னன்னா இன்சுலேட்டர். சோ இது வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உட்டு, ரப்பரு, இதெல்லாம் இந்த ட்ரை உட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக், இந்த மாதிரியான பொருள்லாம் வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கும். அப்படின்னா என்னது? கண்டக்ஷன் ஏற்படுதுன்னு அர்த்தம். ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்படின்னா என்னது? கண்டக்ஷன் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இதோ டையோடு ஆனோடு கேத்தோடு இருக்கு. இதுக்கு பாசிட்டிவ், இது நெகட்டிவ் கொடுத்தா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ. ஒருவேளை இங்க நெகட்டிவ் இங்க பாசிட்டிவ் கொடுத்தோம்னா இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்ஷன் ஏற்படாது. இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப இருக்கிற இதுல நம்ம சோர்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எலமெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஆக்டிவ் எலமெண்ட், இன்னொன்னு வந்து பேசிவ் எலமெண்ட்.
அப்ப ஆக்டிவ் எலிமெண்ட்னா என்னது? எதெல்லாம் வந்து பவரை டெலிவர் பண்ணுதோ அதெல்லாம் ஆக்டிவ் எலிமெண்ட். எக்ஸாம்பிள் வந்து வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் பவரை டெலிவர் பண்ணும். ரெண்டாவது எதெல்லாம் பவரை வந்து வாங்கிக்குதோ, எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர், சரிங்களா? இதுல இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஒரு ஆக்டிவ் சோர்சஸ். ரெண்டாவது வந்து என்னன்னா மெமரி எலிமெண்ட்னு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இண்டக்டருக்கும், அதாவது இந்த இண்டக்டருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா மெமரி எலிமெண்ட். அப்படின்னா என்னன்னா திடீர்னு வந்து ஒரு சோர்ஸா செயல்படும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மெமரி எலமெண்ட் கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து பவரை அப்சர்வ் தான் பண்ணும், டெலிவர் பண்ணாது. ஆனா ஒருவேளை வந்து இந்த இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் ஒரு பவர் வந்து என்ன ஆகுது, சார்ஜ் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப அதை வந்து டெலிவர் பண்ணிட்டு தான் திரும்ப ரீசார்ஜ் பண்ணும். ஸோ அதனாலதான் அது வந்து என்னது மெமரி எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நெட்வொர்க் எலமெண்ட் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லீனியர், நான் லீனியர் எலமெண்ட் பிரிக்கலாம், ஆக்டிவ் பாசிவ் எலமெண்ட் பிரிக்கலாம், பைலேட்டர் யூனிலேட்டரல் எலமெண்ட் பிரிக்கலாம், லம்ப்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எலமெண்ட் பிரிக்கலாம், டைம் வேரியன்ட் டைம் இன்வேரியன்ட் எலமெண்ட் பிரிக்கலாம். அப்ப லீனியர் அண்ட் நான் லீனியர் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு XY பிளாட் எடுத்துக்கிறோம். இதுல வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது லீனியர். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா அது பேர் நான் லீனியர், சரிங்களா? ஸோ அப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அதுல வந்து கரண்ட் இன்க்ரீஸ், வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது தான் வந்து என்னன்னா லீனியர் எலமெண்ட், சரிங்களா? அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாமே வந்து என்னன்னா லீனியர் எலமெண்ட். ஆனா நான் லீனியர் எலமெண்ட்னா என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து டயோடு, டிரான்சிஸ்டர், மாஸ்பெட் இதெல்லாம் வந்து அந்த கண்டக்ஷன் ஏற்படாத வரைக்கும் தான், சரிங்களா? கண்டக்ஷன் ஏற்பட்டுட்ட பிறகு என்னதான் நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ அது வந்து என்னன்னா நான் லீனியர் எலமெண்ட். ஸோ அப்ப நம்ம ஆக்டிவ் எலமெண்ட் அப்புறம் பாசிவ் எலமெண்ட் பிரிக்கிறோம் இல்லையா? எதெல்லாம் சப்ளை கொடுக்குதோ அது பேர் வந்து சோர்ஸ், எதெல்லாம் சப்ளை வாங்கிக்குதோ அது பேர் வந்து சிங்க். சிங்குனானது இப்ப வாங்கிக்கிறது, சரிங்களா? அப்ப பவர் டெலிவர் பண்ணது, எனர்ஜி கொடுக்கறது அது பேர் வந்து ஆக்டிவ் எலமெண்ட். பவரை வாங்கிக்கிட்டு அதை டிசிபேட் பண்றது இல்ல ஸ்டோரேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் எலமெண்ட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு எது என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ஆக்டிவ் எலமெண்ட். இது எதுக்கு என்ன பண்ணாலும் ஒரு பவர் டெலிவர் பண்றதுக்கோ ஏதோ ஒரு பொருள் வந்து இயக்கிறதுக்கோ இல்ல சப்ளை கொடுக்கறதுக்கோ பயன்படுத்து, அதனால சொல்லியிருக்கோம் டெலிவரு, கிவ், டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதே சமயத்துல இந்த பாசிவ் எலமெண்ட் சொல்ல தெரியும்னா பவர் அப்சர்வ் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரெசிஸ்டர் வந்து ஹீட் வந்து டிசிபேட் பண்ணும். இப்போ ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு, அது சப்ளை கொடுத்தா என்ன பண்ணும், ஹீட் உருவாகும் இல்லையா? அது வந்து இது என்னது பாசிவ் எலமெண்ட். இப்ப இண்டக்டர், கெப்பாசிட்டர்லாம் வந்து ஸ்டோரேஜ் எலமெண்ட். ஸோ அப்ப இது என்ன பண்ணும், இண்டக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபார்மா ஸ்டோர் பண்ணும், எவ்வளவு கரண்ட் போதோ அதை பொறுத்து. அதே வந்து கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுல வோல்டேஜா ஸ்டோர் பண்ணும், சரிங்களா? இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், சரிங்களா? சோ இப்ப இங்க நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, இது வந்து அதுக்கான ஸ்லோப்பு, சரியா? இது பாசிவ் ஸ்லோப்பு, இது ஆக்டிவ் ஸ்லோப்பு. இது வந்து பாசிவ்னா என்னது, இதுல எந்த பொருள்லாம் இயங்குதோ அது வந்து பாசிவ் எலமெண்ட், இதுல எந்த பொருள்லாம் இயங்குதோ இது ஆக்டிவ் எலமெண்ட், நெகட்டிவ் ஸ்லோப். இதுல எந்த பொருள் இயங்குதோ இது வந்து ஆக்டிவ் எலமெண்ட், இதுல எங்க இயங்குதோ அது வந்து பாசிவ் எலமெண்ட். அப்ப ஏன் சார் வந்து பாசிட்டிவ் போட்டிருக்கீங்க, நெகட்டிவ் நெகட்டிவ்னா, நெகட்டிவ்னா சப்ளை அங்க வந்து போகுதுன்னு அர்த்தம், பாசிட்டிவ்னா சப்ளை வாங்கிக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து மிஷின்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், அதாவது சிங்கனஸ் மிஷின்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து சிங்கனஸ் ஜெனரேட்டரு, இன்னொன்று சிங்கனஸ் மோட்டார். ஏன் சார் வந்து சிங்கனஸ் ஜெனரேட்டர், சிங்கனஸ் மோட்டார் பிரிங்கன்னா, அதாவது ஒரு சிங்கனஸ் ஜெனரேட்டரா வேலை செய்யும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றும், அப்ப ஆக்டிவ் எலமெண்டா வேலை செய்யும். அதே சிங்கனஸ் மோட்டாரா வேலை செய்யும் போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வாங்கிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்கும், அது பாசிவ் எலமெண்ட். அப்சர்வ் பண்ணும் அந்த லேக்கிங் பவர் பேட்டரியில வந்து லீடிங் பவர் பேட்டர்ல அந்த மாதிரியான டைம்ல நம்ம பயன்படுத்தும் போது, ஸோ அந்த சிங்கனஸ் மோட்டாரை பயன்படுத்தும் போது நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி தேவை, அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம், அதனால அது பாசிவ் எலமெண்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டிரான்சிஸ்டர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப டயோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாசிவ் எலமெண்ட். அதுவே வந்து ஆம்பிளிஃபையர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட். டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி பைலேட்டர், யூனிலேட்டர்னா என்னன்னா, பைலேட்டர்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? இப்ப பார்க்கும்போது வந்து ஒரே மாதிரியா இருக்கும். யூனிலேட்டர்னா ஒன் டைரக்ஷன், அதாவது என்னது, ஒரு டைரக்ஷன் தான் கரண்ட் போகும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்டர் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெசிஸ்டன்ஸ், இது இண்டக்டர், இது கெப்பாசிட்டர். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், கரண்ட் அலோவ் பண்ணும்.
ஸோ அப்போ அலோவ் பண்ணும்போது நான் வந்து இங்க வந்து பாசிட்டிவ்னு கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவ்னு கொடுக்கலாம். இங்க பாசிட்டிவ்னு கொடுக்கலாம், இங்க நெகட்டிவ்னு கொடுக்கலாம். அதனால கரண்ட் இங்க இருந்து இப்படி போகலாம், இல்லை இங்க இருந்து இப்படி போகலாம். அதனாலதான் இது பேர் என்னது பைலேட்ரல். ஆனா டயோடு அப்படி கிடையாது. இது யூனிலேட்ரல் எலமெண்ட். இதுவும் கம்பேர் பண்ணும்போது டயோடு வந்து ஆனோடுல இருந்து தான் கேத்தோட நோக்கி கரண்ட் போகும். எக்காரணத்துக்கு ஒண்ணு கேத்தோடுல இருந்து ஆனோடு நோக்கி கரண்ட் போகாது. அதனாலதான் இது வந்து என்னது யூனிலேட்ரல் எலமெண்ட், இது வந்து பைலேட்ரல் எலமெண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப வந்து நம்ம இதுல வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல, அதாவது ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் கேத்தோடு நெகட்டிவ் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ ஒரு ஷார்ட் சர்க்யூட்டா வேலை செய்யும். சரிங்களா? அதாங்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல வேலை செய்யும் போது இந்த சர்க்யூட் வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட்டா வேலை செய்யும். ஓப்பன் சர்க்யூட்டா வேலை செய்யும் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து நம்ம அங்க பாக்குறோம். ஸோ அப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிமெட்ரிக்கல், அதே மாதிரி அன்சிமெட்ரிக்கல் பார்க்க போறோம். சிமெட்ரிக்னா என்னன்னா, இங்க இருக்கிற வேவ் ஃபார்மும் இங்க இருக்கிற வேவ் ஃபார்மும் ஒன்னா இருந்தா இது சிமெட்ரிக். சரிங்களா? அப்போ வந்து ஒரே மாதிரியா இருக்கு, பைலேட்ரல். அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் வேலை செய்யும், ரிவர்ஸ் பயாஸ்லயும் வேலை செய்யும் சொல்லலாம். அதே அன்சிமெட்ரிக்கல்னா என்னன்னா, இங்க ஒரு மாதிரியாவும் இங்க ஒரு மாதிரியாவும் இருந்துச்சுன்னா, அதாவது அது பேர் வந்து அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இது எஸ்சிஆர் இருக்குன்னு வைக்கிறேன். எஸ்சிஆர் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து இப்படி கண்டக்ஷன் ஆகும். ஆனா ரிவர்ஸ் பயாஸ்ல இங்க போய் இறங்கும். அப்ப இது யூனிலேட்டர். ஆனா ட்ரையாக் அப்படி கிடையாது. ஃபார்வர்ட் பயாஸ் இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் பயாஸ் இருந்தாலும் சரி, அதோட கேரக்டரிஸ்டிக் இப்படிதான் இருக்கும். இது வந்து பைலேட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லம்ப்டுன்றது வந்து செப்பரேட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லம்ப்டு நம்மளுடைய ஆர்எல்சி சர்க்யூட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டர் எல்லாம் வச்சு ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனையும் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனையும் என்ன சொல்றாங்கன்னா லம்படு எலமெண்ட் சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன், ஒரு 160 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எலமெண்ட் சொல்றோம். இங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாப்ஸோட கரண்ட் லாவோ வோல்டேஜ் லாவோ நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். சோ அதுதான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா அங்க சொல்லியிருக்கோம். ஆனா இங்க நம்ம பண்ணலாம். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா டைம் பொறுத்து மாறக்கூடியது வந்து டைம் வேரியன்ட், டைம் பொறுத்து மாறாதது டைம் இன்வேரியன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இன்வேரியன்ட் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் வந்து டிசி சப்ளை. அப்ப டிசி சப்ளை வந்து என்ன பண்ணும், பாசிட்டிவ் அப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு யூனிட் டைரக்ஷனல் தான். இதுல வந்து பேஸ் ஷிஃப்ட் எல்லாம் இருக்காது, ஃப்ரீக்வன்சி வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ இப்ப ரெக்டிஃபையருடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரா இருந்தா இப்படி இருக்கும். ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எல்லாமே வந்து என்ன ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னா அந்த பேட்டரி வந்து பிளஸ் மைனஸ்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இருக்கும். ஆனா டைம் இன்வேரியன்ட்னா என்னன்னா, அதாவது டைம் வேரியன்ட் என்னன்னா டைம் பொறுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுது இல்லையா, இது பேர் தான் வந்து என்னன்னா டைம் வேரியன்ட். ஸோ அப்ப இதுக்கு பேர் வந்து என்னன்னா பைபோலார் டிவைஸ் சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பை டைரக்ஷன் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்னன்னா அதாவது இந்தியாவுல ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ், யூஎஸ்ஏ எல்லாம் வந்து 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இதுல கண்டிப்பா வந்து பேஸ் ஷிஃப்ட் இருக்கும். சிங்கிள் பேஸ் இருக்கும்போது ஜீரோல ஆரம்பிக்கும். ஆனா 3 பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸுக்கும் 120 டிகிரி பேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம பொதுவா வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சப்ளை, அது ஜெனரேட் பண்றது, டிரான்ஸ்மிட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பகிர்மானம், அதாவது மத்தவங்களுக்கு கொடுக்குறது, நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஏசி சப்ளை தான். அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா டிசியா மாத்துறோம். அப்ப இந்த ஏசி சப்ளைக்கான அந்த ஈக்குவேஷன் என்னன்னா அது விஎம் சைன் ஒமேகா டின்னு எழுதலாம், இல்ல விஎம் காஸ் ஒமேகா டி. இந்த ஃபார்முலேயும் நம்ம எழுதலாம். இது சைன் வேவ். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு எலமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிர்ச்சாப்ஸ் லா அதை பத்தி நம்ம பார்ப்போம்.